சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நீ என்ன பண்ண, குடும்பத்துல சம்பாதிச்சு போட்டோம், பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, கல்யாணம் பண்ண பிள்ளைங்க 2 பசங்க இருக்கு. நீ சம்பாதிச்சு போட்டு தெரியாது, 10 வருஷம் சவியில இருந்தியா? நாங்க தான் போட்டோம். கைய புடிச்சு ரவுண்டா கடிச்சு 3 மாசம் வரைக்கும் ஆறல. அம்மா வீட்டுல இதெல்லாம் புள்ள போடுறாங்க உடனே மேடம். நீ என்னடா சாட்சி, நீ வீடியோ கேசட் இவங்க கேட்டாங்க, வீடியோ கேசட் வச்சிருக்கியா, செல்லுல ஆதாரம் வச்சிருக்கியா? எல்லாமே பொய் மேடம். பொய்யா? என்னைக்கு கல்யாணம் பண்ணி நம்பர் கொடுத்தேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எல்லாரும் சரி நாடு செதுக்கி போனாங்க, நானும் போனேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லபடியாக தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் போயிருக்கு. உங்கள் மனைவியை பற்றி சொல்கிறீங்களா? எவ்வளோ பசங்க உங்களுக்கு? பசங்க இப்போ மாத்தாரத்தில் ஒரு பொண்ணு, 2ஆம் தரத்தில் 2 பையன். அவங்க எங்கே இருக்காங்க? பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் மேடம். முதல் தாரம் எங்கே? அது இறந்து போச்சு. ஓ. திரும்பி வரும்போது இவங்க ரூட் மாறி இருந்தாங்க. நான் வேறு யாரும் இல்லை, எங்கள் ஊர் ஆளே போய் இந்த காசு நான் செலவு காசு கொண்டு கொடுக்க சொன்னேன். அப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் ஃபோன் வந்தது. அப்புறம் நான் நேராக வீட்டுக்கு போல் இங்கே வாடாம்பட்டிக்க வந்துட்டேன். நாங்கள் தாண்டாம்பத்தில் இருந்தோம் ஏற்கனவே. அப்போ இந்த பசங்கள்லாம் மாமா இருக்கும். யார் பசங்க, சின்ன சின்ன பசங்க 2 பசங்களா? அப்புறம் நான் வந்து 5 நாள் ஆச்சு. இவங்க உடனே திருக்கோவிலூர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் இவ்வளோலாம் கொடுத்துருக்கேன், நான் செய்திருக்கேன். இவங்க தவறு என்னதா இந்த கேளுங்க, நான் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து விசாரணை வரும்போது இந்த பசங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டுது. அப்போ நீங்கள் வெளியே போங்க, அப்படியே வரைய நிற்க வச்சு கேட்டு வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள் சென்று இனிமேல் மென்னுங்கட்டு பெண்ணுங்கட்டு இந்த பசங்களை வளர்க்குறது எப்படி, அந்த கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த பசங்களை உடையத்தை பாரு அப்படின்னாங்க. 2வது போய் பேசி சுப்பிரமணியம் தான் அவர் தான் பேசினார். பேசி இட்டந்து விட்டேன். திரும்பி நான் சவுதி போயிட்டேன். திரும்பி போயிட்டு வந்த வரைக்கும் அந்த தப்பும் கிடையாது, தப்பு செய்யலை. 2வது வந்து திரும்பி சவுதிக்கு போனேன். சவுதிக்கு போயிட்டு சவுதிக்காரனுக்கு எனக்கும் பிரச்சனை. நீ நாட்டுக்கு போகணுன்ட்டு இருந்தோம். நாட்டுக்கு போகணும். நம்ம நமக்கு வந்து பசங்க தான் படிக்கணும். நம்ம இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு போகிறோம். அது அப்படின்ட்டு அப்படியே தெரியாமல், சவுதிக்காரனுக்கு தெரியாமல் நான் வெளியே வந்து பதுங்கி வேலை செஞ்சு அனுப்பிச்சி கொடுத்தேன் பணம். ஆனால் நான் இன்றைக்கி அனுப்பிச்சி கொடுத்தேன், நான் ரோட்டில் நிற்கிறேன், கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. பணம் வாங்கணுங்க நிம்மதியாக இருக்கு. உங்கள் மனைவியா?
என்ன பண்ணாங்க அந்த காசு? 3 மண்ணகட்டு வாங்கினாங்க. நல்லது கெட்டது செஞ்சாங்க. எவ்வளோ காசு அனுப்பிச்சிருப்பீங்க? நான் வந்து உன்ன மாதிரி ஆளுகிட்ட கொடுத்து தான் நான் அனுப்ப முடியும். அதனால தான் இவ்வளோ சிக்கல் வந்தது. அதெல்லாம் ஒரு 17 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருப்போம் மேடம். ஏன்னா இப்போ திருட்டுப்படியாக உடையந்து தானே வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 120 ரூபா சம்பளம், 1 ரூபாய்க்கு 20 ரூபா கிடைக்கும். அதனால் 5 வருஷம் இருந்தேன் மேடம். 17 லட்சமா? 17 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் சாப்பிட்டு தான் இருந்தாலும் அவங்க 50 வருஷம் எல்லாம் செஞ்சுதான் அதில் தான் யாருக்கும் வாழ்வோ சாவாக இருந்தாலும். வரும்போது முன்னாடி வந்தால் இப்போ தாம்பு கட்சி எடுத்து போட்டோம் மேடம். ஒரு பொருள் கேட்குறாங்க, அடுத்தவங்க கேட்குறாங்க, யாரோ வாங்கி வைக்கிறோம்னா பொருள் நான் டெய்லி ஃபோன் பண்ணுறேன்ல, நான் கேட்குறாங்க கொடுக்குமா வேணாமான்னு என்ன கேட்கணுமா இல்லையா? கட்டி கொடுத்தேன். எனக்கு தெரியாது. நான் மனக்கட்டு வாங்கும்போது ஒரு இடத்த நகை வாங்கி வந்து வைக்க சொன்னேன். அந்த பணம் கட்டியாச்சு. அந்த நகை மூக்கிறதுக்கு நான் பணம் இதை கொண்டு இவங்க அக்காட்ட கொடுத்து வைக்கணும். நான் வந்து இப்போ 2 வருஷம் ஆக போகுது. இன்னமும் அந்த பணமும் வந்ததில்லை, அந்த நகையும் மூட்டதில்லை. இவங்க வந்து இட்லி வியாபாரம். இப்போ தலைக்கணம் பிடிச்சி ஆடுறது அந்த இட்லி வியாபாரம் தான். என்னை எப்படி தெரியுமா மேடம், இப்போ 9 மாதம் ஆகுது நான் வீட்டை விட்டு கிளம்பி. எனக்குன்னு 1 ரூபா நான் வச்சிடல. அதுக்கு என் சகலம் கேட்குறாரு, நீ தான் பணம் கொடுத்தேன்னு. நான் அந்த பணத்தை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து தான் நான் சொன்னேன். ஆனால் உங்களை நான் வட்டி கூட சொல்லாத. அப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம நகை மூட்டுக்கோம் 84,000. அவங்க இந்த கருத்து ஜத்தாதுன்னு சொல்லி 10,500 வாங்கிட்டாங்க. 85,000 10,000 வாங்கிட்டாங்க. அந்த பணம் அப்படியே நின்றுது. இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு இவங்க சீட்டு கட்டிக்கிட்டு வந்தாங்க. நான் சேவையில் இருக்கும்போதே 1,05,000. அதை ஏமாற்றி அதையும் வாங்கிக்கிட்டாங்க. அது ஏன்னா அவங்க உழைச்சது, அதையும் அவங்க தான் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேலை? ஓம்பேரில் இருக்க வீடு, ஆனால் மனவிட்டு வாங்கினேன் நான். ஓம்பேரில் இருக்கு போ. இந்த 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். யார் இது? ஒன்று அவங்க தம்பி, இன்னும் ஒரு ஆள் பணம் கொடுக்க போன ஆள். அவங்களோட தம்பி ஒன்று. யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே ரைட் இருக்குன்னு அவன் சொல்லுவான். இன்னொன்று எங்கள் ஊர் ஆள். அவர் நெடுக்கலாம் போல் ஒரே நாள் தான் பண்ணார். அதை மட்டும் அவர் சொல்லுவார். இப்போ உங்கள் மனைவியாக பண்ணுதா இல்லை மனைவி வேறு யாரு கூடயாவது சேர்ந்து பண்ண வைக்கிறாங்க? மனைவி வந்து ரூட் மாறி நிற்கிங்க. யார் இதுக்கு காரணம்? முன்ன வந்து இளங்கோன்னு ஒரு ஆள். அதை முன்னாடி இந்த மகளிர் மட்டத்தில் போய் அது ஒதுங்கிச்சு. அப்புறம் 5 வருஷம் சும்மா இருந்தாங்க. அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை கூட சவுதியில் என்னை கூட இருந்தவன். அவன் வீட்டில் 25 நாளைக்கு இருப்பேன், எங்கள் அண்ணன் வீட்டில் 25 நாளைக்கு இருப்பேன். இப்படியாக போயிட்டு இருக்கு. தப்பு சம்பாரிச்சு வைக்கணும்னா நான் ஒன்ட்டு கழுத்து போட்டால் வைக்க முடியும்? என்ன கஷ்டம் இல்லையா? ஒருத்தர் ஃபுல்லாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சவுதியிலலாம் போய் வேலை செய்கிறதுன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அதுலேருந்து வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தால் மறுபடியும் 2 வருஷத்துக்கு உள்ளே போக முடியாது. தலைமறைவாக இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பசங்க படிக்கிறாங்களேன்னு ஊருக்கு காசு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வீடு இல்லை, காசு இல்லை, நகை இல்லை, ஒன்றும் இல்லை. வரும்போது மேடம் இந்த நகை கைட்டு கொடுத்தாங்களா, ஏன்னிட்டு கேட்கறது கிடையாது. அங்கேருந்து 2.5 பவுன் நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். அந்த கொடுத்த அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுக்கு முற்பாடு கிடையாது, அடை வச்சாச்சு. நான் எடுத்து கொடுக்குறத சரி, நம்மளாம் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க தான் ராணி. பசங்க என்ன சொல்கிறாங்க? பசங்க வந்து அவனை ஒரு திருமலா பால் கம்பெனியில் இருக்கானு 2 பேருமே. ரெண்டும் கொண்டாந்து கூட கொடுக்காது. அதாவது செலவு பண்ணுறது அது. ஏன்னா இப்போ நான் உங்களை பார்க்க மாட்டாங்களா? பசங்க உங்களை பார்க்க எங்களை பார்க்க மாட்டாங்க. இவங்க தாய் பேச்சை தான் கேட்பானு. தாய் கணக்காக்க மாட்டாங்கல்ல, அதனால் தாய் பேச்சை தான் கேட்பானு. பொண்ணு என்ன சொல்கிறா? பெரிய பொண்ணுக்கிட்டலாம் போக மாட்டோம் மேடம். நம்ம கொண்டாங்கிட்ட வச்சுக்கிறது மறு கிடையாது. பொண்ணோட இருக்கணும். நம்ம மேடம் மருந்து குடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிட்டேன். மறுபடியும் நீங்கள் சவுதிக்கு போக முடியாதா? இப்போயா
போய் அப்புறம் என்ன மேடம் பண்ண போகிறேன்? உங்களுக்குன்னு சம்பாதிச்சுக்கலாம்ல. இப்புறம் போய் என்ன ஜாபம் போகுது? அதுவும் தவிர்த்து இன்னும் இருக்கிறோம் மறந்து போகுது மேடம். இனிமே அங்கே என்ன வேலை செஞ்சீங்க? அங்கே முன்னிட்டு போய் பில்லர்த்தை போட்டுது ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வெளியில் வந்து சதிகாரங்கிட்ட பேச தெரிஞ்சுது. அவன்கிட்ட வேலை இல்லை, நான் வெளியில் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி 50 ரூபா அப்போ வேலை இருக்கிற அன்றைக்கி தான் போக முடியுங்க. அப்படி இருந்து நான் பணம் அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் நீங்கள் போக முடியாதா? இப்போ போக முடியாது மேடம். போகலாம், செலவாகும். என் கையில் 1 ரூபா இல்லை மேடம். இப்போ நானே இன்னும் ஒருத்தவங்க பஸ் போட்டு தான் எவ்வளோ செலவாகும் போனோன்னா? போனோன்னா இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு மேலே ஆகும் மேடம். ஏன்னா காங்கிரீட்டு வீடு காங்கிரீட்டு வாரி போகிறதுக்கு 550 மூட்டை வரைக்கும் வண்டியமாக தூக்கி போட்டுருவோம் மேடம். ஒரே ஆள் தூக்கி வண்டி இதில் போடணும், மிஷினில் போட்டு உடச்சி கொட்டணும். அப்படி கஷ்டப்பட்டு நைட்டு இப்போ வெள்ளமாக வீடு கட்டினீங்க. நான் இந்த இடம்லாம் இவங்களுக்கு பணம் அனுப்பிச்சேன். பால் என்ன வாட்ச்மேனு ஃபாரஸ்ட்டு இல்லை காட்டில் அந்த ஆள் நைட்டு 11 மணிக்கு போகிறது, கடைக்கு ஜாமான் வாங்க போகிறது 11 மணிக்கு. நம்மளாம் நம்ப மாட்டாங்க, நம்மளாம் நம்ப மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சம்பாரித்து போகிறது நான் இட்லி விற்பாங்க 1500 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. அதை இப்படி திரும்பி தான் எண்ணுவாங்க. எல்லாம் சேஃப்டி வந்து அவங்க இப்படி தான் போகும். நான் என்ன சொல்ல மேடம், நீ எனக்கு வேணாம், நான் வேணாம், நீ வேணாங்கிற, ஆனால் நான் வேணுங்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட வருவாங்க இல்லையா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நான் சொல்லுவாங்க இல்லையா, உனக்கும் 10 பவுன் நான் கட்டி போட்டேன், 10 பவுன். அந்த பொண்ணை கட்டி கொடுத்து அதுக்கும் 10 பவுன் தான் போட்டேன். எனக்குன்னு நான் 1 கிராம் எடுத்து வச்சுருக்கேண்ணா, இல்லை எனக்குன்னு நான் 10 ரூபா நான் பாஸ்புக்கெல்லாம் இங்கே தூக்கி வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தங்கச்சி விட்டு அப்படியா? உங்கள் மனைவியோட அக்காவும் மாமாவும் என்னம்மா பிரச்சனை? அவரே சொல்லுவார். அவர் சொல்றாரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்பிச்சு இப்போ ஆதரவு இல்லாமல் நிற்கிறாரு. மேடம் கொஞ்சம் சரி, அவரே நான் வரேன். நான் கேட்குறேன், சவுதியில் இருக்கும்போது லட்சுமி கழுத்து செயின் போட்டிருக்கா என்னான்னு கேட்டேன்னா, உன்னிட்ட கேட்டேனா இல்லையா? கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க? அவங்க தனி வீடா இருக்கு, கைட்டு இங்கே வச்சிருக்கா பீரோலன்னு சொன்னியா? கைட்டு வச்சிருக்காங்கன்னா இது நிச்சயமா இருக்குமா? அப்புறம் நீ கேட்டதும் நிச்சயம் கிடையாது, சொல்றதும் நிச்சயம் கிடையாது. எல்லாம் நான் அவங்க உண்மையாக. ரெண்டாவது சரி, அது அதோட அது இருக்கட்டும், வேற கதையை சொல்லு. ரெண்டாவது அந்த நகை எனக்கு தெரியாம, நகை நான் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்ல, பொருள்காரனு கேட்கணுமா கேட்கறது இல்லையா? என்ன தெரியாம நீங்க கைட்டு வாங்கி வைக்கிறீங்க? என் மனைவிட்ட இந்த பணத்தை கொண்டு அக்காவிட்ட கொடுத்து வையின்னு சொன்னேன். பணம் தானே கொடுத்து தானே வைக்க சொன்னேன். என் பணத்தை எடுத்து உங்களை நான் செலவு பண்ண சொல்லல. ஏமா அப்படி பண்ணீங்க? ஒன்றும் அவங்க பணம் வந்து 75,000 எங்கள் கையில் 74,000 பணம் இருந்ததும்மா. அது வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், வீட்டில் பெரிய பிரச்சனை. எங்கள் நாத்தனார் வீட்டில் இவங்க தங்கச்சி புருஷன் வந்து கடன் வாங்கிட்டு ஓடிட்டார் தலைமறைவா. அதனால என்ன பாப்பா செய்யறது, காசு இல்லாமல் நம்ம நீ அந்த காசு எடுத்து வந்த பிறகு நகையை போட்டுக்கலாம்க்கா. நீங்கள் நான் கேட்கல, இவர் தான் போய் கேட்டார். அது அந்த ஒரு அர்ஜென்ட்டாக ரொம்ப கஷ்டமான நிலைமையில எடுத்து அதை நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. நாங்கள் அது வேஸ்ட்டான செலவு பண்ணலை, கொடுத்துட்டோம். அவன் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வீட்டை எழுதி எங்கள் பையன் பேர்லேயே வச்சுட்டாங்க. அந்த வீட்டை விற்ற உடனே உனக்கு நாங்கள் நகை 6 பவுன் நகை வச்சது. அதான் 10 பவுனும் இல்லை 20 பவுனும் இல்லை, 6 பவுன் நகை. அதாவது வந்து ஒரு 3 பவுன், இந்த 6 பவுன் நகையை கூட வந்து 3 பவுன் தனியாக இவங்க எங்கள் அம்மா கிட்ட 3 பவுன் செயின் வாங்கி வந்து இவங்க வச்சு இடம் வாங்கிறதுக்கு வச்சாங்க. நான் சொல்கிறேன், நீ ஒன்று ஒரு நிமிஷம். சரி, நீங்க அந்த காசை திருப்பி கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல. நாங்க அவர் என்னங்க பண்ணுவாரு? ஏங்க இப்படி பண்ணீங்கன்னா? நாங்க ஒண்ணுமே சொல்லல. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்ல. ஏன் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலீங்க. அந்த இடம் முந்திரி 6 பவுன் நகை எடுத்து கொடுத்துட்டு போறோம். வேணா. ரெண்டாவது 1,05,000 ஆம்படாஞ்ச மாதிரி இவர் கேட்டதுக்கு என் 2 பசங்களை ஆனா பிறந்த பசங்களை கூப்பிட்டு கோயிலில் வந்து சத்தியம் பண்ண சொல்லு, இவன் பணம் எண்ணி கொடுத்தானா அப்படின்னு கேட்டாங்க. நீ கொடுத்துருக்கியா?
பணம் நான் கொடுக்க சொல்லி தானே உன் வீட்டுக்கு வந்தது. ஆமாம் இப்போ அம்மா கேட்டாங்க, நான் தான் சொன்னேன். இப்போ முந்திரி அறுவடை ஆக போது இது எடுத்தாரம்மா 6 பவுன் செங்கிலி வந்துட்டேன். அதில் என்ன பற்றி இப்போ நான் வந்து இப்போ டிக்கெட்டு நான் போயிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட்டு 6 வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் எத்தனாம் தேதி வந்திருக்கேன் இந்த நாள் வரைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தானே. அவரோட காசை நீங்க எப்படிமா செலவு பண்ணுவீங்க? நீ என்ன பணத்துக்காரன்னு கேட்டீங்களா? நாங்கள் வந்து பணத்துக்காரன்னு கேட்டீங்களா? பணம் அனுப்புறது வாசமா, இடம் வாங்கிட்டு உங்களுக்காக 6 சென்ட் மண் வாங்கணும். அது இருக்கு இன்னும். அது போக என்கிட்ட 74,000 பணம் மீந்து. அந்த 74,000 நான் வச்சுருந்தேன் தான், காப்பந்தான் தான் வச்சுருந்தேன். எங்கள் தங்கச்சி ஆம்பளையா வந்து உள்ள சீட்டு போட்டுட்டு. அதெல்லாம் உங்க பிரச்சனைங்க. அவர் காசு எடுத்து எப்படிங்க நீங்க அங்க எங்க பிரச்சனை தான்மா. நான் கேட்டுக்கிட்டு தாங்க மேடம். நான் யார்கிட்ட கேட்டீங்க? மச்சிச்சுக்கிட்ட கேட்டு. அவர்கிட்ட இல்ல, இவர் காசு இல்ல, அது வெளிநாட்டுல இருந்தாரு. அதை கேட்டுக்கிட்டு தான். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அந்த காசை வாங்கி? 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. அவர் என்னங்க பண்ணுவாரு? 5 பைசா கையில இல்லாம சுத்தி காசு கேட்க அவங்க பிரச்சனை பண்ணலீங்கம்மா. மேடம் நகை தான் அது நாங்க திருப்பணும். நகை தான் பேங்க்ல தான் இருக்கும். மேடம் ஆனா 75,000 ரூபாய்ங்க. அந்த பணம் தான் நகை திருப்பினா சரியா அது போச்சு. நகை திருப்பி அவ்வளவுதான். கொடுத்தா சரி போச்சு. வேற நகை ஒண்ணும் தானே பிரச்சனையும் வச்சான். கிடையாது. நகை 75,000 ரூபாய் வச்சிருந்தீங்க சொன்னீங்க. அந்த நகை திருப்புற காசு தான். நகை திருப்புற காசு வச்சிருந்தா நான் போட்டு நான் சம்பாரிச்சது பொண்டாட்டிக்கு விட்டும் பொண்டாட்டி சம்பாரிச்சேன். எனக்கு பார்த்தீங்க இல்லையா? உடனே மருந்து வாங்கி குடிக்க போய் நீ ஒன்றும் சொல்லணும். மருந்து குடிக்க போய் அந்த 1,05,000 பொண்டாட்டிக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டேன். அந்த சீட்டு லாஸ்ட் சீட்டை நான் சம்பாரிச்சு பண்ணிட்டேன். நீ எப்படி கேட்ப? யார் மருந்து குடிக்க போனாங்க? யார் 1,15,000 பணம் நீ கொடுத்த? எப்பவுமே நான் ஒண்ணு பார்த்தாச்சு, கடன் கொடுக்க கூடாது, கொடுத்தா வராது. ஐயோ இது வராதுன்னு சொல்ல கேட்டதுனால பிரச்சனை. விடுவாங்க. கொடுக்காமலே இருக்காம அவ விட மாட்டா. அப்படி சவுதியில் இருக்கும்போது 8 மாசம் நின்னுது அந்த பணம். இப்போ நான் வந்து இன்னைக்கு 18 மாதம். உங்க கையில எவ்வளவுங்க காசு இருக்கு? 1 ரூபாய் கிடையாது மேடம். ஏன் இல்ல 20 வருஷம் கொண்டு 12 லட்சம் கொடுத்து வச்சிருக்காம்மா. எங்க? அங்கதான் இருக்கான். இப்ப திருவண்ணாமலையில யார் இருக்காங்க? அது யாருன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்திருக்காங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காப்ல. கேளுங்கம்மா. 12 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவங்க பரவலா பேசிக்கிறதா எனக்கு. பேசிக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுங்க. அவரோட காசு அவர் சம்பாதிக்கிறது, அது வேற. அதை பத்தி நம்ம அவர் காசை நீங்க வாங்கிருந்தீங்கன்னா அது திருப்பி கொடுக்கணும். நான் கொடுத்துறேன். அது வந்து 12 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிற மாதிரியா இருக்காரு அவரு? மேடம் நான் வந்து உண்மையே இருங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு நான் யார்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து யார் உழைப்பில் நான் வாழலை. நான் சொந்த காலில் நின்று தான் அந்த காலில் பிடிச்சி நின்னேன். சவுதியில போய் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அந்த வெயில்ல பாடுபடணும்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நாங்க ஒண்ணுமே பேசல. நகையை திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான இதுவும் கிடையாது. நகை வச்சதுதான். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்ல, ஒண்ணும் இல்லைன்னா நீங்க ஏன் அவங்க காசை வாங்குறீங்க? இப்போ பிரச்சனை என்னன்னா, நகையை வந்து நான் இப்போ முந்திரி அறுவடை ஆக போது என் மூட்டுக்கு 6 பவுன். இப்போ 2.5 வருஷம் ஆகுதுங்க. 6 பவுன் எடுத்து கொடுத்துட போறோமா? அதுக்காக சொல்றேன் நான். அதுக்கு 75,000 ரூபாய் யாருக்கு? அது ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி 75,000 இருந்தாலும் நகையா இருந்தாலும் ஒரே இதுதான். எப்படி தெரியும்? 6 பவுன் தான். அந்த 6 பவுன் மூக்க வச்சு இந்த காசு தான் அது. அப்படி சொல்லு விவரமா. 6 பவுன் மூக்கத்துக்கு அந்த 74,000 வச்சிருந்தேன். 84,000 ரூபாய்க்கு வச்சுங்க அந்த மனக்கட்டு வாங்குறதுக்கு. அதில் வந்து நான் 74,000 எனக்கு மீந்துச்சு இவங்க காசு. அந்த காசை என்ன செஞ்சேன், நான் வச்சுருந்தேன். என் மச்சான் என்ன செஞ்சேன், சீட்டை போட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான். எனக்கு 12 லட்ச ரூபா அதை கடன் அடைக்கிறேன் நான். அதை போட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான். வீட்டோட வாசலோட எழுதி கொடுத்தாங்க. என் மோன் வந்துங்க, அவன் மோளை கட்டிருக்கான், என் மச்சான் மோளை கட்டிருக்கான். அவன் உள்ள இப்போ நான் வந்து போனாக்கா பையன் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தார், ஒன்று நம்பி தான் சீட்டு போட்டோன்னு அவனுக்கு ஊருக்குள்ளே சொன்னானோ. ஒருத்தருக்கு அடிச்சுக்கிற கட்டமாகிடுச்சு. சரி அந்த பாவம் ஏன் நமக்கு ஐயோ நமக்கு ஏன் அப்படின்ட்டு நான் எடுத்து இந்த காசை கொடுத்தது உண்மை தான். நகைமுக வச்சுருந்த காசையை, இந்த 6 பவுன் நகைமுக வச்சுருந்த காசை மேல் கொண்டு போட்டு மூட்டு கொடுத்துருவோன்னு நான் வச்சுருந்த காசையை எடுத்து கொடுத்துட்டேன். ரோஷம் தாங்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு 6 பவுன் நகை எடுத்து கொடுத்துட்டேன்னா சரியா போச்சு. சரி, இவருக்கு ஒரு மனைவிக்கு என்ன பிரச்சனை? அவரே தான் அவரே கேளுங்க சொல்லுவாரு என்ன செய்யறாருன்னு. அவரே சொல்லிட்டான். அவரே சொல்லுவார். நகை அதே சொல்லிட்டான். நீ பேசாம ஒரு நிமிஷம்.
என்னால் என்னைக்காச்சும் ரப்சர் வந்திருக்கான்னு கேளுங்க. நான் சேர்த்துக்கிட்டு கொண்டு சேர்த்து தவிர மேடம் என்னோட மனைவி ஏதோ ஜாமான் வாங்கணும் போகணும் வரணும்னா என்ன கூப்பிடணும் இல்லையா என் பசங்களை கூப்பிட்டு போகணும். இவரே என்ன கட்டண பொண்டாட்டி மாரி வண்டியில் எடுத்துக்கிட்டு சுற்றுறது. எங்கள் ஐயப்பன் தான் சொல்லணும். ஓ என்னன்னு நான் பேசுறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் சொல்லு. எனக்கு 3 ஆம்பளை புள்ளி இருக்குங்க மேடம். ஒரு பொட்டை பிள்ளை வச்சு நீ பேசக்கூடாது. நான் சொல்றது கேட்கணும். 3 ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. எனக்கு தண்ணி மொண்டு ஊற்றாது. அவன் பொண்டாட்டியை நான் வந்து அந்த மாதிரி தவறான ஒரு கறி எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வர விட்டு எண்ணி என் மௌனி விட்டு விட்டுட்டா உன் பொண்டாட்டிய பெற்று அது எப்படி எண்ணி என் மௌனி அதை கேளுங்க மேடம். நேரம் என்னையும் என் பெரிய மௌனி இட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இவன் சொல்லிட்டேன். நான் வந்து எனக்கு அது உண்டா இல்லைன்னு கேளுங்க. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை அந்த இருக்கு மேடம். அது அங்கே தான் அங்கே இருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தான் நான் வந்து எனக்கு மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குது. செத்து போய் இனிமேல் நீ எந்த சாதிக்க போகிற கழுவா எப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குச்சே இல்லை உங்களே கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க சொல்லலாம். 25 இட்லி சாப்பிட்டு 50 வடை சாப்பிட்டா உனக்கு மேமூச்சு கீழ்மூச்சு அப்படியா? ஆண்டவன் நீதியா பேசுறேன். ஒரு மனசாட்சிக்கு எனக்கு 4 பிள்ளைங்க வச்சிருக்கா. எனக்கு 4 சீவி அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சொன்னாலே உடம்பு நாங்க தான் கொண்டு போய் வச்சோம். பொண்ணு பார்த்து கொண்டாந்து வச்சோம். அதனாலதான் நீ பாத்துக்க என்ன இருந்தாலும் என்ன கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நான் வந்து பொண்ணு பார்த்து வச்சோம். நானு அடிக்க முடியாது அந்த புள்ள. இப்ப வந்து ஊருள்ள ஒரு பொண்ணை கட்டிட்டு போறோம்னா உன் தரப்புலையும் 10 பேர் கழுத்து போட்டிருப்பாங்க, என் தரப்புலையும் 10 பேர் கழுத்து போட்டிருப்பாங்க. நான் ஒன்னும் திருட்டுப்படியா பொண்ணை எடுத்துட்டு வந்தோம்ல. இந்த சண்டைக்கெல்லாம் உங்க அம்மா அண்ணனை இட்டுட்டு வா. இன்னும் இருக்கிற பங்கு மங்காளி 10 பேர் உன் ஊர்ல இருக்காங்கங்க. அத்தனை பேரும் இட்டுட்டு வா. யாரு பேரு தப்பு நேரடியா வச்சு மோதிக்கும். இவங்க என்ன சொன்னாரு, நைட்டுக்கு வந்து 12 மணி இருக்கும். ஒட்டாந்தா கத்திக்கிட்டு ஒட்டாந்து கட்சியால தட்டி மாமா ஏந்திர மாமா என்ன கொலை பண்றான்னு சொல்லி இப்படியே இதே மாதிரி சொன்னான். என்னான்னு கேட்டா எனக்கா வட நடுக்குது. ஏந்திரிச்சு என்ன செய்வேன். ஆனா எங்க வீட்டுல எந்த நேரமும் குழந்தை இருக்கிறதுனால ரைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் மேடம். அப்படியே ஏந்திரிச்சு இவங்க சரி இவர் உட்காந்துட்டாரு. என்ன அந்த மாதிரி பண்றாளா அப்பப்பயும் இந்த மாதிரி கொலை பண்றாங்களா நம்மளன்னு சொல்லி சரி இருக்கட்டும். இது தப்பு நடந்து அப்ப நான் பேசும்போது நீ பேசக்கூடாது, நீ பேசும்போது நான் பேசக்கூடாது. உடனே நான் ஆட்சிக்கிட்டு போனேன். என் அந்த பசங்க பால் வண்டியில போறோன்னே பெரியவங்ககிட்ட உடனே பசங்க போன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி அம்மாவை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்பா வந்து பெரியப்பாவும் பெரியமாவும் போயிருக்காங்கடா வீட்டுக்கு அப்படின்னு. நான் வெறும் இவங்க நிறையா கழி எடுத்துகிட்டே நாங்கள் போயிட்டே வந்து கழி அடைச்சிட்டு நாங்கள் போய் உக்காந்தோம். இவன் வந்தான். அந்த பையன் நாங்கள் வீட்டை போவோம். அந்த பையன் வரவும் சரியா போட்டுது. யாரு மோவங்கிறான் உடந்து ஒரு அடி அடிச்சான். அந்தாடா எதா இருந்தாலும் அடிக்கக்கூடாது. நான் யாரையுமே அடிக்க சொல்லி என் மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதுங்க. இப்போ கூட என்ன சொல்லிட்டு வந்தேன், நம்ம முகத்துல முழிக்கிறது பாவமா இருக்கும். ஏண்டி என்ன என் பாவத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் சாவலாம் அடின்னு கேட்குறாவ. என்ன செஞ்சேன், அடிக்காதடா பிரகாஷ் அடிக்கக்கூடாது எதா இருந்தாலும். அப்படி இவர் என்ன பண்ணாரு, அவங்க அண்ணனுக்கு ஏய் ஒடாங்கடா என்னெல்லாம் கொலை பண்ணி போடுறாங்கன்னு கத்துனேன். சரின்ட்டு நான் என்ன சொன்னார் இவர் அந்த ஃபோன் பண்ணி, இந்தாப்பா எதா இருந்தாலும் வந்து தயவு செய்து உங்களுக்கு ஒரு காலில் விழுந்து உங்கள் காலச்சு கும்பிட்டாலும் கும்பிட்றான். என்ன பிரச்சனைன்னு வீட்டை வந்து கேட்டுட்டு போங்க. டெய்லி எங்களால் பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த 18 மாதங்கிற இதில் தை மாதத்துலேருந்து தான் வீட்டுக்கு வரல. இன்னும் என்னங்க தை மாதம் இந்த தையிலேருந்து தான் வீட்டுக்கு வரல. இந்த தை மாதத்துலேருந்து தான் வீட்டுக்கு. நான் எத்தனை இந்த இது வெளியே போனேன், எத்தனை இந்த இது எங்கெங்க சுத்தன பண்ணா எல்லாம் டிக்கெட்டோட தான் நான் இருக்கேன். நீ டிக்கெட்டோட நீ எங்கே சுத்தினா எங்களுக்கு என்ன கிடைக்குது? நீ என்ன பண்ண குடும்பத்துல சம்பாரிச்சு போட்டோம். பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, கல்யாணம் பண்ண 2 பசங்க இருக்கு. நீ சம்பாரிச்சு போட்டு தெரியாது. 10 வருஷம் நீ தான் சம்பாரிச்சு போட்டியா? நாங்க தான் போட்டோம், நாங்க தான் கொடுத்து வதோம். என்ன கொடுத்து வதோம்? 10 வருஷமா நீ சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. 10 வருஷமா எவ்வளவு பணம் எடுத்துருக்காங்கன்னு பேங்க் புக்கு அது எடுத்து அந்த கொடு. அவங்க மேடமே பாக்கட்டும். அந்த 10 வருஷம் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்த பாரு. இந்த 5 இப்ப 8 வருஷமா 7 வருஷமா வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்க இல்லன்னு சொல்ல. அந்த ஃபர்ஸ்ட்ல 10 வருஷம் என் அப்பா பணம் கொடுத்து அனுப்பினா பாரு. நாங்க வாங்கி அந்த கடன் வாங்கி வந்து கொடுத்தோமே. அப்ப நீ கொடுத்தது வரைக்கும் அந்த டேட்ல வரைக்கும் செக்கு அப்ப நீ என்ன சொல்ற? நாங்க செக்கு வச்சிருக்கோம். 400 சம்பளம் வந்து 500 சம்பளம் எக்ரிமெண்ட் அதுல அக்கா மாட்டிக்கணும். போய் தான் ஒழுங்கா இருந்தியா? அங்கேயும் பாஞ்சிட்ட
இந்த மாதிரி உன் வாயை வச்சுட்டு. அவன் பேசி முடிக்கட்டும், அப்புறமா பேசுவோம் நம்ம. அம்மா எப்போ சவுதில நீங்க நான் பேசலாங்கிறாங்களோ அப்போ பேசு. 10 வருஷம் நீ சாப்பாடு போட்டிருப்ப, எல்லாம் நேரம் சொல்லு. இல்ல அப்ப நான் 10 பரிசா கொடுத்துருப்பேன் நீ 10 வருஷத்துல. நான் இல்ல நெல்லு அப்ப நீங்க தான் 10 மூட்டை வாங்கி வண்டி நெல்லு வச்சு எப்ப 10 மூட்டை 10 மூட்டை இந்த இப்ப 3வது வருஷம் போனி அப்ப 4 மூட்டை நெல்லு கொடுத்தனுப்புன அதானே? 4 மூட்டை நீ தான் வண்டி வச்சு ஏத்தந்தது. வண்டி வச்சு யாரு ஏத்தந்தது? நீ தான் வண்டி வச்சு ஏத்தந்தது. நாங்க போவாத ஏன் அவங்க 2 பேரும் நீ பேசுவாங்க? வண்டி ஆமா நீங்க தான் வண்டி வச்சு ஏத்தந்தது. நாமிக்கு ஏன் அதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க, பேசாம இரு. இப்ப வந்து கைய சீவி ஒரு பொம்பளை குத்துறதுன்னா என்ன என்ன? கையை சீவியா? அது அவங்க மேடம், வேலை பார்த்து நைட்ல கள்ள தூக்கி போடுறா. நீ பேசக்கூடாதுன்ட்டேன். அம்மா கேட்கட்டும், அவங்க சொல்லட்டும். 3 பேர் பசங்களை கூட இருந்து மிரட்டுறாங்க. நீங்க உன் ஊர்ல நாங்க இருந்துட்டு நீ என் ஊர்ல இருந்து உன்னால மிரட்ட முடியுமா? 3 பேர் அந்த பசங்களை பசங்க யாரு? இரு. இதுக்கு நடு பையன் சின்ன பையன் கேட்கறான். நான் வேலை செஞ்ச பணம் 10,950 ரூபா தரணும். இன்னும் நான் வேலை செஞ்ச பணம் ம் ஆ? ம் சொல்லு. நான் யாரா இருக்கு 10 ரூபா கொடுக்க வேண்டாம், நீ விட்டுட்டு இருப்பியம்மா நாள அவனை உயிரா நீ 10 பைசா நீ கொடுக்க இரு, வேண்டாம். பேசாம இரு. நான் தரவேன் இல்ல. ஐநா கோயில் வந்து கலப்பிட்டு வா கொடுத்தீங்க. அது வா. அது அந்த செஞ்சு விட்டு ஐநா கோயில் நான் யாராருக்கிட்ட வேலை செஞ்சிருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, எத்தனை அது தச்சு கூட வேலை நமக்கு செஞ்சிருக்கேன். தெரியாது, அதையும் நம்ம பேச முடியாது. காசுலாம் அவங்க ஒரு ஆனா பூர்த்தியாடா நம்மளுக்கு ஆனா தெரியாது, பைசா நம்ம இல்லம்மா பேச அவன் காசு என்கிட்டன்ட்டான். என்னம்மா பிரச்சனை? எந்த நேரமும் சந்தேகம் தான் மேடம். என்னைக்கு வெளிநாட்டுக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து சந்தேகம்னா ஃபஸ்ட்டு லெட்ரு போட்டார். ஃபஸ்ட்டு லெட்ரு எனக்கு படிக்க எழுத தெரியாது. அம்மா வீட்டுக்கு என்ன அம்மா படிப்பாங்க, அம்மாவுக்கு என்னென்னு எழுதினாக்கா லாட்ஜ் கட்டி விடுங்க மோளு கடலூரில் அப்படின்னு அவங்களுக்கு லெட்ரு அசிங்கமாக எழுதியிருந்தார். அப்போல்லாம் எங்கள் பசங்களை வந்து பெரியவனு மட்டும்னா அப்போ தான் 1வது சேர்க்குற வயசு, சின்னவனுக்கு வந்து 1வது பள்ளிக்கூடம் சேர்க்குற வயசு இல்லை. அந்த லெட்ரு வந்ததை எடுத்துகிட்டு போனோன்னா பக்கத்தில் ஒரு ஆசிரியர் வீடு ஒன்று, அவர்கிட்ட எடுத்த மாதிரி லெட்ரு வந்திருக்குது என்னென்னு படித்து பாருங்கன்னு. அவர் வந்து படித்து பார்த்துட்டு இந்த லெட்டரை வந்து யார்கிட்டையும் காட்டாத, அசிங்கமாக எழுதியிருக்காங்க, இது யார்கிட்டையும் காட்டாதங்க அப்படின்ட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி சொல்ல மாட்டேன். என்ன வயசுமா உங்க பையனுக்கு? எங்கள் பையனுக்கு ஒருத்தனுக்கு வந்து 25 வயசு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ வந்து சந்தேகப்பட்டு போகிறவங்க வரவங்களாம் அவனை வச்சுருக்க இவனை வச்சுருக்கன்னு இதே பிரச்சனை. அடுத்தது வந்து பிள்ளைங்க இருக்குது போகுதுன்ற ஒரு கௌரவமும் கிடையாது. அது 2 நாள் எங்கள் பெரிய பையன் நேரடியாகவே கண்ணால் பார்த்துட்டான். அவன் வீட்டுக்கு வரது கிடையாது. அவன் வீட்டுக்கு வரும்போது டெய்லி பூந்துராய்க்கு 12 மணிக்கு 11 மணிக்கு 1 மணிக்கு மேலே பூந்து அடிக்கிறது. வீடு வந்து ரவ்வோண்டு வீடு தான், வீடு வந்து ரவ்வோண்டு வீடு. சும்மா நான் ஒரு இதாக கட்டியிருந்தேன், அதில் ஜாமான் மட்டும்னா வைக்கலாம், டிவி இருக்குது ஜாமான் வைக்கலாம். வெளியால் தான் ஓப்பனாக தெருவில் இட்டு வெளியால் தான் எல்லாமே படுக்கலாம். இப்போ அதனால வந்து அந்த பெரிய பையன் அசிங்கப்பட்டுட்டு வரல. டெய்லி ஒரு பூந்து அடிக்கிறான்னு நான் அக்காவிட்ட போய் சொன்னேன். இப்போல்லாம் அடிக்க 7 மாதம் சொல்லாமல் தான் இருந்தேன், பக்கத்தில் இருக்காங்க நான் சொல்லவே கிடையாது. அப்புறம் இவர் செய்கிற சித்திரவெல்லாம் தாங்க முடியாமல் 1 மணி 12 மணிக்கு ஊந்து அடித்து தோர்த்திக்கிட்டு ஓட்டியாந்து ஓடி அந்த சர்ச்சுக்கு நேரில் ஊந்தான் 2 கட்சி எடுத்து பின்னாடி ஓடி கீழே ஓரம் இந்த பின்னாடியே அடிக்கிறாரு. கீழே ஊந்து குப்பரை அடித்து கிடக்குறேன் அந்த சர்ச்சுக்கு நேரில் ஓடுறேன். நான் ஏந்து தோர்த்திக்கிட்டே வந்து அடிச்சாரு. அக்கா விட்டுமே நான் எழுப்பல. இல்லை, இவர் நிறைய காசு அனுப்பிச்சதெல்லாம் காசெல்லாம் அனுப்பின காசு வந்து 10 வருஷமா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே பணம் அனுப்பல மேடம். எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும். கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சேன், கொத்தனார் வேலை செஞ்சேன், எடுத்து காட்டுறேன். எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். 7 திரும்பி வந்து 7 வருஷம் போய் இருந்தாரு. 3 வருஷம் அவர் காசுல நான் சாப்பிட்டுக்கிறேன். 2 பிள்ளை மேல சத்தியமா மேடம் 3 வருஷம் அவர் காசுல நான் சாப்பிட்டுக்கிறேன். வேலைக்கு கிளிக்கு எங்கேயுமே போகல. திருப்பி அங்கே விட்டு காலி பண்ணி வந்தோம், இந்திரா நகர் வந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் போய் 8 மாதம் இருந்தேன். காலி பண்ணி வந்ததுலேருந்து 4 வருஷமா எங்களுக்கு சாப்பாடு பணம் அனுப்பலை. சாப்பிட்றீங்களா என்ன செய்கிறேன்னு கேட்கல. பாய்கலட்சுமி ஹோட்டலுக்கு எங்கள் அக்கா பொண்ணு தான் வேலைக்கு முட்டுது. எங்கள் அக்கா பையன் கூட வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போனார். அவன் என்ன சொன்னான், எங்கள் கூட வேலைக்கு வந்தேன்னா நான் கொத்தனாரை வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான், கொத்தனார் அமுத்தி விட்றேன்னு சொல்லுவான், எங்கள் கூட நீ வேலைக்கு வராதாச்சு அப்படின்னா. எங்கள் அக்கா என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 110 ரூபா சம்பளம் ஹோட்டல் காலில் விட்டுது. 2 மாதம் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வேலை செஞ்சு தான் அப்புறம் அங்கேயும் பிடிக்கலன்னு எங்கள் அக்கா நாத்தனா வீட்டுக்கார் என்ன பண்ணால், இது ஒரு இது எங்கள் அக்கா நாத்தனா வீட்டுக்கார் வந்து ஒரு பொண்ணு இவங்களுக்கு கொடுத்துருக்காரு, மச்சான் பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு, மச்சான் மோனுக்கு. அவங்க வந்து எங்கள் அக்கா அன்றைக்கி வந்து குழந்தை பொண்ணு அந்த பிள்ளைக்கு. அவர் வந்து பார்க்க வந்தார், இவங்க நாத்தனா வீட்டுக்கார் பார்க்க வந்தார். நான் வேலைக்கு குழந்தை பொண்ணை பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன்ட்டு பொண்ணு எங்கேக்கா போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போல்லாம் ஹோட்டல் கடைக்கு தான் வேலைக்கு போகிறேன் தம்பின்னா. ஹோட்டல் கடைக்கெல்லாம் நீ வேலைக்கு போய் அப்படிலாம் நீ ஒன்றும் சோறு திங்க வேணில்ல, அதோட நீ சாவலாம். ஒரு கூழை 2 கிலோ கேவுரு வாங்கு, கூழை ஆக்கி தலையில் தூக்கும்போது கூட விக்கி, அது கௌரவமாக சாப்பிட்டு நீ ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னா. அன்னையோட அப்படியே நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நின்றுக்கிட்டோம்.
சரி நின்னு அதே மாதிரி மறுநாள் கொஞ்ச நாள் நிறுத்து அவங்க பேசி மறுநாள் அவங்க போய் பந்துட்டு கேட்கறாங்களா போய் அப்புறம் எங்கள் அக்கா பேசி கூட்டிகிட்டு போய் தான் கம்பு கவரில் வாங்கி கொடுக்கணும் வாங்கி எடுத்தாந்து அரைச்சி அதே மாதிரி எங்கள் பையன் கொண்டு சைக்கிள் ஒரு இடத்துல ரோட்டில் கரைச்சி வைப்போம் கொண்டாந்து வச்சுட்டு வருவோம் விற்பேன். அப்படியே விற்றுக்கிட்டு இருக்குள்ள மழை நாள் வந்துட்டுது. அங்கே நான் இருக்கிற லைன்லான்னு சொன்னாங்க, நாங்களாம் மெயின் ரோட்டுக்கு தாம்மா போகிறோம், இட்லி வாங்க, கூழ்லாம் சூப்பராக நல்லா தானே ஆக்கிற, இட்லிக்கு போட்டு நாங்கள் குழந்தை பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போகிறோங்க, குழந்தைக்கெல்லாம் நாங்கள் இங்கே வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுலேருந்து இட்லிக்கு போட்டுக்கிட்டு வீட்டில் நான் செஞ்சு இவர் காசு விற்று அனுப்பல. காசு வந்து இவர் எப்படி அனுப்புனானாக்கா, நாங்கள் இந்திரா நகர்லேருந்து அம்மா வீட்டில் 8 மாதம் இருந்தோம். அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு 4 வருஷம் என்ன பண்ணார், 4 மாதம் சென்னு 3 மாதம் சென்னு 5 மாதம் சென்னு 50,000 அனுப்புவார். அந்த காசை நான் வாங்கியிருந்தீங்கள ஒன்றும் செய்யலை. 45,000 ஒரு 3 செண்டு பிளாட்டு வாங்கணும் அந்த காசில், மொத்தமாகவே அனுப்பலை மேடம். அப்புறம் திருப்பி அதே மாதிரி பணம் அனுப்புறது என்ன பண்ணால், ஒரு 6 செண்டு இடம் வாங்கினா 55,000. அதுக்கு என்ன சொல்லிட்டாரு, நீ 45,000 இடம் வாங்கிட்டு நீ 55,000 பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணனாக்கா, எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, பிள்ளைங்க நல்லா இருக்குதா, பிள்ளைங்க சாப்பிட்டுதா, அது நல்லா படிக்குதுல, சாப்பிட்டுதா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன செய்கிறீங்க ஏது செய்யணுங்க கிளம்பிட்டாரு. ஃபோனு ஒரு துணி துவைச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு பாத்திரம் வலிக்கிட்டு இருப்போம், தண்ணி பிடிச்சிட்டு இருப்போம். ஃபோன் வந்தால் போய் பட்டுன்னு எடுக்கணும்னா அங்கே எவன் ஒன்று பிடிச்சிட்டு விடலையா, அங்கே கூட நீ படுத்தம் கிடக்கிறியா விடலையா அப்படின்னு அசிங்கமாக ஃபோனில் எல்லார் காதிலையும் வைப்போம். படுக்கிற கதையை தான் மேடம் பேசுவார், வேறு கதையே பேச மாட்டார். எங்கள் பிள்ளைங்களாம் ஃபோனை எடுத்து பேசுகிறான்னா, நான் பேச மாட்டேன் நீனே பேசிக்க, நான் பேச மாட்டேன் நீனே பேசிக்க, இதே தான் ஃபோனில் ஒரு நாளைக்கு கூட. படுத்துங்க வந்துட்டு சர்ச்சில் எல்லாம் அமாவாசை அன்றைக்கெல்லாம் விடிய விட அங்கே சர்ச்சில் சாமி அவங்க சவம் பண்ணுவாங்க. அங்கே சர்ச்சில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கெல்லாம் அடித்து கத்தி எடுத்துகிட்டு ஓடுற தோட்டத்துக்கு. நானும் எட்ட போல பக்கத்துக்காரங்க சண்டைக்காரங்க பேச மாட்டோம். அந்த பையன் என்ன பண்ணா, அவங்க அம்மாவில் கொண்டாந்து விட்டுட்டு என்ன சத்தங்க ஒன்று பார்த்து அந்த ஆள் கத்தியில் குத்து வரான், நீ பேசாமல் உட்காந்துட்டு ஏந்து வெளில வரணும். நான் ஏந்திரிச்சு வெளில வந்ததும் ஒட்டியாங்களாம் 4 பேர் படுத்துங்க வந்துட்டு ஓடுறாங்க. ஒட்டியாங்களாம் ஐயோயோ ஒட்டியாங்களான்னு கை எடுத்து வச்சுட்டு கத்துறாரு. சர்ச்சிலேருந்து 4 பேர் ஓடியாடுறாங்க. அப்போ அந்த ஆளுங்க வந்து ஏன் அடிக்கிறா பிடிக்கிறீங்கலாம் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இங்கே நில்லுமாங்க போவாருன்னு சொல்கிறாங்க. கத்தி கையில் வச்சிருக்காரு, வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்தார் கத்தி. நான் ரோட்டில் நிற்கிறேன், அந்த கத்தி எடுத்துகிட்டு வர வேண்டியது கத்தி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர மட்டும் தப்பு. கத்தி இருக்குது வந்து ரோட்டில் விட நின்றுது. அந்த ஆள் உள்ள உடனே என்ன சொல்கிறாரு ஃபோன் பண்ணி, அவங்க அண்ணங்கிட்ட உடங்கடா வச்சிருக்கிறோம்லாம் என்ன அடிக்குது. அந்த ஆளுங்க செவனை நிற்கிறாங்க, வச்சிருக்கிறோம்லாம் அல்ல மாப்பிள்ளையெல்லாம் வந்து நிற்கிறோம் நோடா இல்லை கும்பலா உடையங்கடான்னு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க அண்ணன் வரல. இவ்வளோ பிரச்சனைக்கு அவங்க அண்ணங்கிட்ட என் சின்ன மோனை 2 நட வண்டியில் இட்டுட்டு போய் மட்டியில் போய் சொல்லிட்டு வந்தாங்க பங்காளிக்கிட்ட ஊர்க்காரங்கிட்டலாம். என் பெரிய மோனை இட்டுட்டு போய் நாங்கள் 4 தடவை போய் அவங்க ஊரில் போய் சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்க, எங்களால் அங்கே இருக்க முடியலை அப்படின்றதுக்கு. அவன்லாம் எந்த காலத்துலையுமே திருந்த மாட்டான், நாங்கள் என்னத்த வந்து கேட்கறது, அவன்லாம் அந்த வயசுக்கு எப்படி இருக்கு. சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஒரு நாள் என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து மேடம் சந்தோஷமா இல்லை. கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் கூட அவளை பாருங்க மேடம், கையை பிடிச்சி ரவுண்டா கடிச்சு 3 மாதம் மேடம் அம்மா வீட்டுல இதெல்லாம் புள்ள பாருங்க. கல்யாணம் பண்ண உடனே மேடம் நானும் பேசாம பல்ல கடிச்சுதே வரும் உதட்ட பாரு பல்ல ஒரு நாளைக்கு எனக்கு 10 இட்லி சாப்பிட வரவில்லை எனக்கு ஆம்படியா மேடம். நான் ஒண்டியா தான் இட்லி சுட்டாலும் சட்னி அரைச்சாலும் சாம்பார் அதை செஞ்சேன்னா என்ன தெரியுமா, யாரோ வரவங்க நீங்களாம் கட்டிக்கிங்கப்பா நான் வடை தட்டி போறேன்னா அவன் ஆம்படியான், அவன் உரிமையாக எடுத்துக்கிட்டு போறான். யாரோ கொஞ்சம் ஒரு நல்ல முறை ஒருத்தவங்க வந்து அந்த இட்லி எடுத்து சட்னி சாம்பார் ஊற்றிட்டாங்கன்னா அவங்க எனக்கு ஆம்படியான். போறவங்க வரவங்கள ஆம்படியானா மேடம் எனக்கு ரொம்ப தாங்கிக்க முடியல. என்ன வேணும் ஃபர்ஸ்ட் இளங்கோவன்னு ஒரு பையன் பார்த்து கேளுங்க சொல்லட்டும் மேடம். இளங்கோவன்னு ஒரு பையன் இருங்க. ரெண்டாவது வந்து பாலுன்னு ஒரு வாட்ச்மேன் எனக்கு கண்ணால் பார்த்தது பிற்பாடு தான் நான் போகக்கூடாது காட்டுக்கு. மேடம் இவ்வளவு குச்சி ஒடிக்க முடியாது மேடம், ஃபாரஸ்ட் காட்டில் மரமா தூக்கி கிடக்கு என் வீட்டில். நீங்கள் என்ன ஒன்றுங்க, நீங்கள் என் வீட்டில் மரமாக கிடக்கு. நீ என்னடா சாச்சி நீ வீடியோ கேசட் இவங்க கேட்டாங்க, வீடியோ கேசட் வச்சிருக்கியா, செல்லில் ஆதாரம் வச்சிருக்கியா? எல்லாமே பொய் மேடம். என்னைக்கு கல்யாணம் பண்ணி போனாங்க அதுல உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் வயசான காலத்துல எங்க போறேன் மேடம், இனிமேல அந்த வாழ்க்கையை என்னால ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது. என்ன வந்து கையை எடுத்து குமர என்ன நான் சொல்றேன் மேடம். 4 பவுன் 3 பவுன் ஒரு தால் செயின் ஒண்ணு, 3 பவுன் ஒரு தால் செயின் ஒண்ணு, 7 கிராம் ஒரு செயின் ஒண்ணு, 1 பவுன் 1/2 பவுன் மாட்டில் 1/2 பவுன் சிமிக்கு எட்டு நான் 5 பவுன் ஆச்சா. வரக்குள்ள 2 பவுன் நெக்லஸ் எடுத்தாந்தாரு, அது எங்கள் வீட்டில் இல்லை.
அவங்க தம்பி வீட்டுல தான் இருக்குது. யாரு கேட்டு என்ன நான் கொடுத்தேன்னா 7.5 பவுன் நகை ஒரு நகை இருக்கு. இருவரம் ஏன் நான் இதெல்லாம் அப்படியே என் பிள்ளைங்களை போட்டு நான் சத்தியமா இருவரா நீ பேசக்கூடாது. 11 இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேடம் நான் கொடுத்ததே அதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? மேடம் நான் கொடுத்ததே இல்லைன்னு சொன்ன அப்ப நான் தானே திருடன். நீ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ வந்து நல்லவங்க மாதிரி பேசுற. பாத்துக்க மேடம், ஒரு நாள்ல வந்து ரெண்டு பிள்ளைங்க நான் எப்பயும் நான் செத்துருப்பேன். இந்த இவரு கல்யாணம் பண்ணி ஒண்ணே அலையர்கோட்டை குடிச்ச மேடம் பேசக்கூடாது. பூச்சி மருந்து குடிச்சேன். எனக்கு பழைய கதை பழைய கதை பேசக்கூடாது மேடம். நான் மைண்ட் சொல்ல டிவி தான் நைட்டு வீடு வந்து நான் கூட பார்த்து பாத்துக்க மேடம். டீ மவுண்ட் வச்சுட்டு வரதராச கூட போய் பாத்துக்க மேடம். எத்தனை ஆம்படியா மேடம்? ஒரு எத்தனை ஆம்படியா தம்பி சொல்றாப்புல அந்த தம்பி கூட தான் நீ போய் குடும்பமா அங்கதானே இருக்கீங்க. அப்ப ஏன் போனேன் அவன் வீட்டுக்கு? அவன் உன் பொண்டாட்டியா அவன் வச்சிருக்கான். அது வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் நானு. அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு ஏன் நீ போற? அதை சொல்லுங்க மேடம். அதுக்கு வரைக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. மத்ததெல்லாம் கடந்தா போதும். அவனை வச்சிருக்கா ஒத்துக்கிறேன் நான். அதுக்கும் ஒத்துக்கிறேன். அவன் வீட்டுக்கு ஏன் நீ போற? அவன் வீட்டு விட்டாலும் நீ என் பொண்டாட்டி நீ தப்பு நடத்துன ஏன் போன? அதுக்கு வரைக்கும் எனக்கு பதில் சொல்லு. மத்ததெல்லாம் எதுவுமே சொல்ல கேக்குற கேள்விக்கு அதுக்கு வரைக்கும் பதில் சொல்லு. அப்புறம் அதெல்லாம் பேசாத. நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்ச நேரம் நிறுத்து. நீ நான் பத்தி சொல்லுவான். நீ கொஞ்ச நேரம் நிறுத்த. அண்ணன் பதிலு அது அது தப்பு பண்ண நேரத்துல நீ தான் போய் அவனை தப்பு. நான் வந்து உன் வீட்டை வரல. நீ நான் வீட்டுக்கு 5 மணிக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாதீங்க. போன் நம்பர் இருக்கு கூட நான் ஒத்துக்கிறேன் மேடம். அவங்க கூட வாழ மாட்டேன். எனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும். அவங்க கூட நான் வாழ மாட்டேன். அவங்க அனுப்பின பணம் 4 வருஷத்துல மேடம் 3 பிளாட் வாங்கியிருக்கிறேன். உண்மைதான். நான் இன்னும் 17 லட்ச ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். ஐயோ ஐயோ ஏன் மேடம் 4 மாசம் 5 மாசம் நீ அனுப்புற? எடுத்தக்காரங்கிட்ட செருவு அந்த பணத்தை அப்படியே அவங்க கிட்ட கட்டிட்டு மொத்தமா கொடுக்கல மேடம். ஒரு இடம் வேணா மொத்தமா தானே. அது வந்து என்எல்சி இடம்னா நம்ம சொந்த பட்டா கிடையாது. இப்ப என்எல்சியில் அவங்களுக்கு மாற்று குடிப்பு கொடுத்தது. அவங்க கஷ்டத்துக்காரங்க நம்ம கிட்ட வித்துடுவாங்க. டோக்கன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அது சொந்த அந்த மாதிரி இங்கே விற்கிற மாதிரிலாம் விற்க முடியாது. பட்டா கிடையாது மேடம். அது எப்போ பட்டா அது வந்து இடம் கொடுத்தாங்க பாரு. அவங்க பேரில் தான் பட்டா வரும். அவங்க வந்து திருப்பி நம்மளுக்கு பார்த்து பட்டா எழுதி கொடுத்தா தான் திருப்பி நான் பட்டா எழுதி கொடுக்க மாட்டேன். நீ வாங்கின பணத்தை வாங்கிக்கணும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குது அந்த இடம். என்எல்சி இடம்னா நான் எங்களுக்கு என்ன மேடம் சொல்றேன். எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. என்ன விட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வழி அதை செஞ்சு விட்டு நீ எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எதுவுமே தேவை. 9 கிராம் நான் எடுத்து கொடுத்தேன். ரெண்டாவது 8 கிராம் எடுத்து கொடுத்தேன். ரெண்டாவது வந்து அம்மா அவர் சந்தேகப்படுறாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஆதரவும் இல்லாம இவ்வளவு நாள் சம்பாதிச்ச மனுஷனை சும்மா அப்படி இல்ல மேடம். நாங்க எதுவுமே ஏமாத்தல. இடம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல. நிலப்பழம் ஊர்ல இருக்குது. எங்களுக்கு எதுவுமே அதெல்லாம் தேவை இல்லன்ட்டோம். என் பசங்க வந்து அங்க ஊரோட போக மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா அன்னைக்கு என்ன சொன்னாரு? இந்த பிள்ளைய எங்க அக்கா கிட்ட சொன்னது. அதனால தான் இடம் வாங்கினதே. நாங்க எல்லாம் வாங்கிருக்க மாட்டோம். ஏமாந்து விட்டுருப்போம். இந்த பிள்ளைய சொல்றேன். எங்க அப்பா என்னம்மா சொன்னாரு? நீ வந்து அந்த ஊருக்கு அந்த ஆள் வந்தாலுமே கொண்டு போனாலும் அவனை பங்கு பங்காளியே இதை வந்து குடும்பத்துல அவன் வந்து கொலை பண்றணும். என்ன அங்க உடவானம் தானே வைக்க. நீ வந்து இங்கே இந்த ஒரு 3 சென்ட் பிளாட் வாங்கி எழுதி ஏதோ ஒரு 10 பாத்திரம் செய்யாவது இந்த இந்திரா நகர்ல வேலை செய்யணும். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கேன். செஞ்சு சாட்டுக்கும். அது பசங்க இருக்கிறதுக்கு ஏதோ இங்கே உன் கூட வச்சுக்காத. அங்க அனுப்புனா கொலை பண்ணி. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாத கிடக்குறாரு. அதனால இவர் சொல்லி கொண்டு வந்து அவர் தான் அந்த இடத்த வாங்கி அவங்க நகையை வச்சு 3 பவுன் நகையை வச்சு ஃபர்ஸ்ட்லயே இவங்க பணம் அனுப்பாததுக்கு முன்னே அந்த நகையை வச்சு எல்லாருக்கிட்டே நகையை நட்டை வாங்கி வச்சு நான் வாடகை இருக்கிறோன்னு சொல்லி போய் சொன்னதை உண்மையை சொல்றோம். நம்ம அதையும் சொல்லணும். நாங்க வந்து வாடகைக்கு தான் இருக்கிறோம். இன்னொரு மண்ணுல நாங்க இன்னும் வாங்கலன்னு சொன்ன பிறகு நீ மறுபடியும் பணம் அனுப்பிச்சேன் 3 தடவை. என்ன நான் இல்லன்னு சொல்ல. ஏன் அது பொய்யெல்லாம் பேசவே கூடாது. இப்ப இவருக்கு என்ன வழி? அது என்ன வழி? வந்து அவர் கூட இருக்க மாட்டேன் மேடம். நான் அதான் நாங்களும் எடுத்து 27 இன்னைக்கே எல்லாத்தையும் அறுத்து கொடுத்துட்டு போயிடணும். தாலி கூட உனக்கு நான் வெளிநாட்டுக்கு போறது கூட அது கூட மாயவரத்துல உன் தம்பியும் மாயவரத்துல வச்சு அது கூட நீ இல்லன்னு சொல்ல முடியாது. வித்து கூட 3050 ரூபா பணம் கட்டிட்டு வந்தோம். டிடி எடுத்து அனுப்பிட்டு வந்தோம். அது கூட வித்தாச்சு. அது நான் உடம்பு உழைச்சி சம்பாதிச்சு
கொத்தனார் வேலை செஞ்சு 100 மாசம் சீட்டு கட்டி 1000 ரூபாய்க்கு எடுத்தான். அப்ப நான் தாலி கட்டிக்கிறேன். அது கூட நான் வந்து உன் கூட நான் வரமாட்டேன். யாரு சொன்னாலும் இதோட சரி. 10 பவுன் நகை போட்டு 7 பவுன் எங்க இருக்குது, 10 பவுன் எங்க இருக்குது பாத்துக்க. அதான் நீனே சொல்லலாம், எனக்கு அது தெரியும். ஒரு பவுன் செயின் ஒண்ணு நமக்கு தெரியாது இல்ல நகை பத்தி அது 2 செயின் வந்து எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆபரேஷன் பண்ணது உடம்பு சரியில்லை கண்ணான தெரியுமா பிரகாஷ். அதுக்கு அடவு வச்சு உலகம் பூரா ஆஸ்பத்திரி. சரிம்மா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப அவருக்கு வயசாச்சு. நான் வந்து அவர் சவுதிக்கு திரும்பி போக முடியாது. நாங்க அவருக்கு ஊர்ல நிலப்பணம் இருக்குது. நாங்க அதுல எதுவுமே நாங்க கேட்கல. எங்க பசங்களும் எங்களுக்கு வேணாம்ட்டாங்க. இந்த இருக்கிற இடத்த எனக்கு வேணும் மேடம், இருக்கிற இடத்த கூட நீ எடுத்துக்க, பூராத்துமே எடுத்துக்க. நாங்க கையுங்காலோட எங்க பிள்ளைங்களும் நாங்க எங்கேயா போய்க்கணும். உன் கூட இனிமேல் வாழ மாட்டோம். அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லை. முடியாது. கல்லூடு இருக்குது. அங்க பாரு மட்டியில வந்து ஊடு கல்லூடு 7 ஏக்கர் நிலம் இருக்குது. 7 ஏக்கர் நிலம் எங்களுக்கு என் பிள்ளைங்க வேணாட்டாங்க. 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன வழி? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வழி? இன்னும் 2 பசங்களும் கல்யாணம் இல்ல. அவரோட வயசு காலத்துல வாழறத விட பெருசு இல்லம்மா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணறது. அவங்க சம்பாதிச்சு அவங்க கல்யாணம் பண்ணி கையோட கல்யாணம் விட்டு எனக்கு உனக்கு எந்த தொடர்பு வேண்டாம். பாருங்க, அவரோட வாழறதானா வாழ, அவரு கூட நாங்க வாழ மாட்டோம். அப்ப அவரோட சொத்தை கொடுத்துருங்க. சும்மா அவர் பாத்துப்பாரு. அவர் கல்யாணம் பண்றாரோ என்ன பண்றாரு. அவரோட சொத்து வேணாம். சம்பாதிக்கலையா? அப்ப அவர் தான் மேடம் சம்பாதிக்கிறாரு. அதுதான்மா, அதுதான் அவர் சம்பாதிச்சது அவர் வச்சுக்கட்டும். நீங்க சம்பாதிச்சது நீங்க வச்சுக்கோங்க. எங்களுக்கு தங்கத்துக்கு எங்களுக்கு ஒரு வழி வேணும்ல. அப்ப அவருக்கு தங்கறதுக்கு என்ன வழி? அவர் தங்கத்துக்கு தான் அவர் தாங்க ஊர்ல வீடு இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஊர்ல வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு, இங்க வீடு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சவுதியில போய் உட்கார்ந்து சம்பாதிச்சு அவர் எதை எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கூட சொல்லுங்க. நாங்க தனியா அவ்வளவுதான். 2 பேருமா பேசி நாங்க வந்து இருக்கிற இடத்துல நாங்க 3 சென்ட் விட மாட்டோம். அந்த இடத்துல நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. அந்த இடத்துல ஒரு தொழில் பண்றேன். உனக்கு 6 சென்ட் வேணும், நீ எடுத்துக்கோ. இருங்க. இந்த பாருங்க, உங்க மனைவி உங்க குழந்தைங்க புரியுறதுங்களா? நீங்க ஒரே அடா எடுத்துறம் பண்ணா ரொம்ப கஷ்டம். அவங்க இருக்கிறது அவங்க இருக்கட்டும். நான் இருக்கிற இன்னொரு 6 சென்ட் வாங்கிங்க. நீங்க உங்க வேலையை பாத்துங்க. நான் இருக்கிற இடத்துல தான் நான் இருந்துக்குவேன். இன்னொரு இடத்த அவருக்கு கொடுங்கம்மா. போனோம் எங்களுக்கு தேவை இல்ல. இன்னொரு இடத்த நீங்க வாங்க. வந்தாலும் நாங்க போக மாட்டோம். நாங்க செட்டா வந்தாலும் அவர் வர. இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்டோம். நாங்க இருக்கிற இடத்துல 3 சென்ட் இருக்கு. 3 சென்ட் எங்களுக்கு போதும் மேடம். நாங்க சம்பாரிச்சு பிள்ளைங்க திறமையா இருந்தா வாங்கிக்கிட்டோம். ஆம்பளை பசங்க தானே சம்பாதிச்சு வாங்கி. அதனால தான் நான் சொல்றேன். நான் எனக்கு வந்து 3 சென்ட் நான் இப்ப இருக்கிற மாதிரி அதே இடத்துல. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க அவருக்கு சொத்து இருக்குன்னு. நாளைக்கு அவர் சொத்து என்னைக்குமே தேவையில்லை. அம்மா, உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். அவர் சொத்தெல்லாம் அவர் பசங்களுக்கு தான் சேரும். அவருக்கு வயசாச்சு, அவருக்கு முடியல, கை கால் எல்லாம் நடுங்குது. புரியுறதுங்களா? உங்க 2 பேருக்கு ஒன்னா வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒன்னா வாழாதீங்க. ஆனா அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவருக்கு ஒரு சொத்து கொடுக்கணும். நீங்க அவர் அங்க இருக்கணும். அவரோட காலத்துக்கு அப்புறம் உங்க பசங்களுக்கு தான் அது சேரும். நீங்க கிளம்புங்க சார். அவர் சம்பாதிச்சது, அவங்க இடம் வாங்கியிருக்காங்க. இப்ப அவருக்கு அது தேவைப்படுது. பசங்க வளர்ந்தாச்சு, அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க பாத்துப்பாங்க. இவரோட தேவை முடிஞ்சு அவரோட காலத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா நிச்சயமா அந்த பசங்களுக்கு தான் போகுது. எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு அவருக்கு ஒண்ணும் கொடுக்காம நீ ஊர்ல போய் பழிச்சுக்கோன்னா என்ன நியாயம்? பசங்களுக்கு தேவைதான். ஆனா அது பெத்தவங்களோட தேவைகள் முடிஞ்சு அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் பசங்களுக்கு போய் சேரணும். அவருக்கு உடம்பு முடியல, சப்பலை போட முடியல, அவரால் கால் நடுங்குது, ஆதரவு இல்லாம சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லாம ஒன்றும் இல்லாம நிக்கிறாரு. அவர் சந்தேகப்பட்டாரோ அடிச்சாரோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனா அது அவர் சம்பாதிச்ச காசு. சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்கட்டும். அவரோட காலம் முடியறது வரைக்கும் அவர் ஒரு இடத்துல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சேர்ந்துடும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.